இகநிலைப் பொருளாய் பரநிலைப் பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி என்ற வரிக்கு நம்ம விளக்கம் பெற இருக்கின்றோம். நான் கடந்த காலங்களில் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ற 4 இடத்துல சொல்லப்பட்டது அந்த 4 எந்த இடம், ஏன் 4 தடவை சொன்னார் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். அது 6ஆம் திருமுறையிலேயே 4 இடங்களில் அது 4 இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இடத்துலையும் அருட்பெரும் ஜோதி மயமாக ஒரு மனிதனுக்கு திகழ்ந்துருச்சுனாக்க அவங்க அருட்பெரும் ஜோதி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. இதுக்கு நிறைய பாடல்கள் சான்று கொடுத்துருந்தோம். வள்ளலாருடைய தனி கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இதுக்கு முன்பு எந்த வேத ஆகமங்களிலும் சொல்லப்படாதது, குறிக்கப்படாதது, எழுதப்படாதது, வணங்கப்படாதது அப்படின்றதுக்கு நிறைய பாடல்கள் கொடுத்துருந்தோம். இந்த பாடல்கள்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, வருங்காலத்தில் எல்லாரும் என்ன பெறணும்? தெளிவு பெறணும். ஏன்னா இது சைவ சித்தாந்தத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு சாலர் சொல்லி அதனுடைய உண்மையை மறைக்கிறாங்க. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கடவுள் அல்ல, ஞானியர்கள் கண்ட கடவுள் அல்ல, சித்தர்கள் கண்ட கடவுள் அல்ல, அல்லது மதத்தலைவர்கள் கண்ட கடவுள் அல்ல. இது வள்ளலாருக்கு 19ஆம் நூற்றாண்டில் இதுவரையிலும் யாரும் காணப்படாத ஒரு கடவுளை வள்ளல் பெருமான் கண்டிருக்கிறதுக்கு நிறைய பாடல்கள் அதில் சான்றுகள் நம்ம எடுத்து கொடுத்தோம். ஏன்னா நாளைக்கு குழப்பக்கூடாது, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி குழப்பக்கூடாது. நம்மளுடைய குறை மதியினால், நம்மளுடைய ஆய்வு தவற்றினால் அல்லது ஆய்வு குறைவினால் இதை ஒன்றுபடுத்தி பங்கம் விளைவிக்கக்கூடாது. வள்ளலார் என்ன சொல்ல வந்திருக்காதோ அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சன்மார்க்கத்தில் உள்ளவங்ககிட்டே இந்த குழப்பம் இருக்குது, எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைக்கின்ற அந்த நினைப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் உடச்சி எரியறதுக்காக தான் இத்தனை பாடல்கள் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இந்த உலகத்தை படைத்தது யார்? அருட்பெரும் ஜோதி. சித்தாந்தம் படிச்சிங்கனாக்கா பரசிவம் தான் அந்த உலகத்தை படைத்ததுன்னு இருக்கும், விளங்குங்களா? அது மாதிரி மதவெளிகளை போய் பார்த்தீங்கன்னா மதவெளிகளில் இருக்கிற தெய்வம் தான் அந்த உலகத்தை படைத்தது அப்படின்னு இருக்கும். இல்லை பிரம்ம சாஸ்திரங்கள் எதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது பிரம்மா தான் அந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு இருக்கும். அப்போ யார் எந்தெந்த வேதத்தை படிக்கிறாங்களோ அது அந்த கடவுள் தான் அந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். நான் எல்லா நூல்களையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா கடைசியில் எல்லா கடவுளுக்கும் எது மூலமாக இருக்கும்? அருட்பெரும் ஜோதி. அதுதான் அருளின்றி ஓர் அணுவும் அசையாதுன்ட்டு பெருமானுடைய உரைநடை பகுதியிலே அண்ட சராசரங்களையெல்லாம் ஒரு அணுவை அசப்பிக்கின்றது கூட அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பார். இப்படி படைக்கப்பட்ட அந்த இறைவன் அவர் ஒரு பொருளாக இருக்கிறார், அவர் ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிறார். ஏன்னா சில பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகேர் இதுவரையும் உண்மை அறிந்திலர் விண்டதனால் என் இனி சமரச சன்மார்க்க மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்துன்னு வரும். அந்த இடத்துல மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து என்தகு சிற்றம்பலத்தை எந்தை அருளடைமேன் இரவா வரம் பெறலாம் இன்புறலாமேன்னு வரும். அப்போ இறைவன் ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிறார். அவர் படைக்கப்பட்ட உலகங்கள் எல்லாமே மெய்ப்பொருளாக படைச்சிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. பொய்ப்பொருளாக பல உலகங்களை பொய்ப்பொருளாக படைச்சிருக்கிறார். அது மாதிரி அந்த பொய்ப்பொருளாக படைத்த வெளிகள் எல்லாம் ஒரே பொருளாக இருக்குதா அப்படின்னாக்க வெளிக்கு வெளி பொருள் என்ன ஆகிட்டு இருக்குது? மாறுபட்டுக்கிட்டே வருது.
அப்போ பொருள் என்ற வகையில் வந்து நம்ம முதல்ல சில அடிப்படை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். பொருள் எத்தனை வகைப்படும்? கட்டி பொருள் அது என்பது ஒரு பொருள், ஒரு வகை. நீர் என்பது ஒரு வகை பொருள். கட்டி பொருளை உருக்குனா நீராயிரும் இல்லைங்களா, அது நீர் பொருள். அதுக்கப்புறம் அதையும் ஹீட் பண்ணால் என்ன ஆயிரும்? வாயுவாக போயிடும். வாயு வந்து ஒரு பொருள். அதுக்கப்புறம் வாயு இன்னும் அதை நுணுக்கமாக ஆக்கணுமாக்க அது நுண்பொருளாக ஆயிரும். அதையும் இன்னும் இது பண்ணுமா அது ஒளிப்பொருளாக மாறி போயிடும். இப்படி பொருள் வந்து பல வகையாகப்படும். இப்படி இறைவன் ஒரு பற்பல வெளிகளையெல்லாம் படைத்து கடைசியில் பஞ்சபூதத்தையும் இறைவன் படைத்திருக்கான். பஞ்ச பொருள்களாக இருக்குது. மண், தண்ணி, காற்று, நெருப்பாக, ஆகாயமாக இருக்கின்றது. இதை தான் இகநிலை பொருளாய் அப்படின்னா, இகநிலை பொருள் என்பது சொல்வது மண் தத்துவமாக நம்ம இருக்கிறோம். அந்த மண் தத்துவத்தாக நம்ம வந்து உருவெடுத்திருக்கும் போது நம்ம வந்து என்ன பொருளாக இருக்கிறோம்னாக்க உடம்பு என்ற ஒரு பொருளாக இருக்கின்றோம். இந்த உடம்பு என்பது என்ன? முழுக்க முழுக்க கோடிக்கணக்கான செல்ஸ் இல்லையா? உடம்பு என்பது முழுக்க முழுக்க செல்ஸ். அப்போ மனம் என்பதும் ஒரு செல்ஸ். ஆனால் இந்த செல்ஸ் பார்க்குற மாதிரி அந்த செல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? மன செல்ஸை பார்க்க முடியும். அப்போ பாருங்கள் எவ்வளோ கடவுள் எப்படி நுணுக்கமாக படைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ காணுகின்ற பொருள் வந்து ஒன்றாகவும் காண முடியாத பொருள், அந்த மாதிரி காண முடியாத பொருளில் வந்து இன்னும் எத்தனையோ வகையான பொருள் விரிந்து கொண்டே போகுது. அதனால தான் சித்தர்களும் வந்து கடவுளுடைய மெய்ப்பொருளை இன்னும் அவர்களும் காண முடியல. தனிக்கும் அவங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 10 அறிவு கொண்டு கூட அருட்பெரும் ஜோதி என்ன பொருள் என்பதை அவர்களாலும் காண முடியல. அப்போ அது ஒளிப்பொருளை வந்து ஒளி நிலையில் இருக்கிறவங்க ஒளிப்பொருளை காண முடியல என்பதுதானே அர்த்தம். இப்போ நம்ம என்ன பொருளாக இருக்கிறோம்? நம்ம முழுக்க முழுக்க மாயை தோற்றம். நம்மளோட வெளியோ ஒரு மாயை தோற்றம். அப்போ அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட நம்ம அறிவுக்கு எட்டுமா? 10 அறிவுலே எட்டலைன்னாக்க 6 அறிவுக்கு எட்டுமா? நம்மளால் அது அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த பொருள் எந்த வகையிலையும் அழியவும் அழியாது. நாம் இப்போ அந்த பொருளாக ஆயிட்டோன்னு வைங்க, எப்படி இருப்போம்? நம்ம அழிவுமா? அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு பொருளாக ஆகுவதற்கு அருட்பெரும் ஜோதி துணை இல்லைன்னா முடியாது. நம்மளா சொந்தமாக ஆகவும் முடியாது. யாரும் நம்மளை ஆக்கவும் முடியாது. எந்த குருமார்களும் நம்மளை அந்த மெய்ப்பொருளாக ஆக்க முடியுமானா முடியாது. ஏன்னா கடவுள் வந்து பல பொருளாக இருக்கிறான். அப்போ இங்கே வள்ளலார் சொல்லுகின்ற அந்த பொருளாக நம்ம ஆகணும்னு சொன்னாக்க அருட்பெரும் ஜோதி ஒருவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். வேறு எந்த பொருளாக நீங்கள் ஆகினாலும் அந்த உடம்புக்கு என்ன உண்டு? மறுபடியும் அழிவு உண்டு. மறுபடியும் அந்த உடம்புக்கு வந்து பாதிப்பு உண்டு. மரணமே வரும் என்பது வள்ளலார் கண்ட உண்மை. அப்போ அதை பொதுவாக சொல்கிறார். இந்த இறைவன் வந்து படைப்பில் வந்து அவன் இகநிலை பொருளாகவும் இருக்கிறான், அதே இறைவன் பரநிலை பொருளாகவும் இருக்கிறான். இகநிலை பொருளாக இருக்கும்போது சீக்கிரமாக இறக்கக்கூடிய பொருளாக இருக்குது, சீக்கிரமாக செத்து போகக்கூடிய செல்ஸாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வினாடிக்கு வினாடி நம்மளாம் என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறோம்? உடம்பு என்ன ஆகிக்கிட்டே இருக்குது? செல் செத்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அழிதாக இல்லாத செல்ஸாகவும் ஒளி அணுக்களாகவும் இருக்குது. அப்போ நாம் அதுவாக மாறுனாக்க நிச்சயமாக மரணமில்லா பெருவாழும் மனிதனுக்கு கைகூடும். அது நம்ம கையில் இருக்காருனாக்க நமக்கு சுதந்திரமாக நம்மளாம் சொந்தமாக செஞ்சிக்க முடியுமா அப்படின்னா ஒரு காலமும் சாத்தியம் முடியாது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கூட சாத்தியம் இருக்கானா? யாருக்குமே சாத்தியம் இல்லை. பராபரையில் இருக்கிற வெளியில் உள்ளவங்களுக்கு கூட அது சாத்தியப்படுமானா கூட அவங்களுக்கும் அது சாத்தியப்படாது. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள பொருள் வேறு, வள்ளலாருடைய பெருவெளிக்குரிய பொருள் வேறு. ஸோ இந்த அடிப்படை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் இங்கே வள்ளல் பெருமான் ஏன் அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு புரியும். அது இகநிலை பொருளாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பரநிலை பொருளாகும். பரநிலை என்பது பரத்தில் வந்து ஒரு நிலை இல்லை, நிலைகளோர் அனந்தம் இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நிலைகள் ஒன்று இல்லை. அப்போ பரநிலைகளில் வந்து அந்த பொருள் வந்து கோடா கோடி பொருளாக இருக்கும். அண்டங்கள் எத்தனை?
கோடாகோடி. அந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு பொருளால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த உலகம் அந்த பொருளால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பூமியில் இருக்கிறனால மண் தத்துவத்தால் நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். பஞ்சபூத தத்துவ பொருள்களால் நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். இவ்வளவும் எதுலேருந்து அதை ஆக்கியிருக்கு? எதுலேருந்து எடுத்து ஆக்கியிருக்குது? இரத்தத்திலிருந்து. அது என்ன இயக்கம்? இரத்தத்திலிருந்து இத்தனை பொருள்கள், ஒன்று உடம்புல எத்தனை வகை செல்ஸுங்க, எத்தனை கோடிக்கணக்கான செல்ஸுங்க, தனித்தனி செல்ஸ் இல்லையா? தோல்லையே எத்தனை வகை தோல் இருக்குது, 4 வகை தோல் இருக்குது. இறைச்சி எத்தனை வகை இறைச்சி, எலும்பு எத்தனை வகை இறைச்சி, மூளை இல்லைங்களா, பாதங்கள், கால், இப்படி அந்த இரத்தத்தில் இருந்து எடுத்து இத்தனை பொருளாக நம்மளை அது அமைத்து வைத்திருக்குது. இதெல்லாம் பூமியிலோட இகநிலை வாழ்வு. ஆனால் பரநிலைக்கு போகிறதுக்கு இந்த உடம்பை எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை செத்து போயாவும் போக முடியுமா? நிச்சயமாக போக முடியாது. ஏன்னா அது வேறு பொருளாக நம்ம என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். நம்ம ஒரு ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம காசு புழங்கணும், எதுவும் பொருள் வாங்கணும்னா நம்ம காசை என்ன செய்யணும்? மாற்றிடணும். அந்த ஊர் காசு மாதிரி மாற்றிட்டு அங்கே புழங்கணும். அதானே நடப்பு. அது மாதிரி நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகணும். ஏன்னா இந்த பூமி நமக்கு நித்தியமான உலகம் இல்லை, டெம்பரரி தானே. பூமி வந்து ஏர்போர்ட் மாதிரி எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. பூமி வந்து டோட்டலாக இது வந்து ஏர்போர்ட் மாதிரி. ஏர்போர்ட் பொதுவாக எதுக்கு இருக்குது? வெளிநாட்டிலேருந்து வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மலாம் லேண்டிங் பண்ணிட்டோம், அடுத்து என்ன செய்யணும்? டிபார்ச்சர் பண்ணணும். இப்போ எங்கே போக போகிறோம்? சும்மா போக முடியாது. எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு போகணும். யார் துணை கொண்டு போகணும்? எந்த ஃப்ளைட் நம்மளை ஏற்றிட்டு போகுது, ஃப்ளைட் நம்பர் தெரியணும் இல்லைங்களா? இல்லைன்னா போக முடியாது இல்லையா? இப்போ இங்கே ஒரு ஃப்ளைட் வள்ளலார் கொடுத்துருக்கிறாரு. அருப்பெருஞ்சோதி என்ற ஃப்ளைட்டில் உட்காந்தா தான் நேராக எங்கே கொண்டு போகும்? பெருவெளிக்கு உங்களை வந்து கன்வெர்ட் பண்ணி அது கொண்டு போக முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி நம்ம ஆக போகிறோம், எப்படி போக போகிறோம், இந்த வேலைலாம் நமக்கு மண்டையை போட்டு நம்ம உடச்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு அதெல்லாம் வேலை இல்லை. இந்த 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 ஃப்ளைட்டில் உக்காந்தா அது நம்மளை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்துருன்னா பெருவெளியில் கொண்டு சேர்த்துரும். அவ்வளோதான். வள்ளல் பெருமானை அப்படி தான் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த உலகத்துக்குரிய பொருளாக நம்ம எப்படி மாற்றணுமோ அது மாற்றி கொடுத்துரும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் யாருடைய வேலை? இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டதை இந்த 7 தாதுக்கெல்லாம் மாற்றுறது நம்ம வேலையாக செஞ்சிட்டு இருந்தோம். சாப்பிட்டுவிட்டு நம்ம பாட்டுக்காக நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சம்பாத்தியத்துக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தானே? ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்காக என்ன நடந்தது? உணவு பூரா ரசமாக மாறி, ரத்தமாக மாறி, கொழுப்பாக மாறி, எலும்பாக மாறி, எலும்புச்சோறாக மாறி, சுக்கிலமாக மாறி, 7 தாதுக்கெல்லாம் நம்மளை மாற்றி கொண்டுருச்சு இல்லையா? நம்ம கவலைப்பட்டோமா? எங்கேயாவது சாப்பிட்டோமே, என்ன ஆச்சே, ஏதாச்சே, எப்போ மாற்ற போகுது, எப்படி மாற்ற போகுது, எல்லாம் இது பண்ணோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டே நம்ம வேலையை செஞ்சிட்ருந்தோம். அந்த மாதிரி அருள் வந்து நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்ன செஞ்சிடும்னா மாற்றிடும். இவ்வளோதான் விஷயம். அந்த விஷயத்தை வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்கிறார். இகநிலை இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்குன்னாக்கா, அவன் இகநிலை பொருளாகவும் படைத்திருக்கிறான், அதே நேரத்தில் பரநிலை பொருளாகவும் அவன் இருக்கின்றான். இப்படிப்பட்ட பொருள் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதினர். கடவுள் எப்படி அமைச்சிருக்கிறான்னா அகம் அற. அகம்னா ஆன்மா. ஆன்மாவில் வந்து கலந்தும் கலவாமலும் அமைத்திருக்குது. அப்போனா நமக்கு பின்னால் யார் இருக்கிறா? அருட்பெரும் ஜோதி இருக்கிறாரு. விட்டுல நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஸ்டாண்ட் பையாக நமக்கு பின்னால் இருக்கிறாரு. எப்போ நீ என்னை தெரிஞ்சு, எப்போ என்னை நீ வணங்கி, எப்போ நீ வந்து உயிர்கருணை இருக்கிறியோ, எப்போ நீ என்கிட்ட வேண்டுறியோ, எப்போ நீ கேட்குறியோ, எப்போ கொஞ்சம் ஒழுக்கங்கள்லாம் கடைப்பிடிக்கிறியோ, எப்போ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடோ திருப்தியோ, அப்போ நான் உன்னை பூந்து என் ஊருக்கு நான் உன்னை மாற்றி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஆன்மா உள்ளுக்க அகம் அற பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, வள்ளலார் வந்து சொல்லிட்டு போனார், எல்லா உயிர்லையும் கலந்துக்க போகிறேன் 2.5 கடிகையில். அவர் உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டார், உள்ளுக்கு போய் இன்னும் கலக்கலை. இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது.
என்னைக்கு வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதி ஆயிட்டாரோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா உயிர்லேயும் அவர் எப்படி இருக்கிறார்? கலந்தும் கலவாமல் இருக்கிறார். எல்லா உயிர்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அதனால தான் அகவல்ல ஒரு இடத்துல சொல்வார், உயிருள் யாம் எம்முள் உயிர். அப்போ அவர் உள்ளுக்கு இருக்கிற உயிர் எது? அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம ஒரு உயிர் இல்லையா? இந்த உயிருக்கு உள்ளுக்கு ஒரு ஆன்மா இருக்குது. ஆன்மாவுக்கு உள்ளுக்கு கலந்து கலவாமல் எது இருக்குன்னா அருட்பெரும் ஜோதி. அதனால தான் அகம் எப்படி இருக்குன்னு சொல்வார்? கருத்து இருக்குன்னார். இப்போ அகத்துக்குள்ளே கலந்துருந்தால் அகம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக அகம் அனுபவம் நமக்கு கை கூடணும். அகம் வந்து நமக்கு பிரகாசமாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே ஈவன் சத்தி சத்தர்களுக்கு கூட அகம் எப்படி இருக்குன்னா கருத்து தான் இருக்கும். சித்தர்களுக்கு கூட அகம் இன்னும் காரியப்படும். அப்போ அவங்களுக்கு காரியப்பட்ட அகம் வேறு இல்லைங்களா? அது பராபரைக்குரிய வரைக்கும் காரியப்பட்டிருக்குது. ஆனால் வள்ளலார் சொல்லுகின்ற அகம் அதற்கு உள்ளுக்கு இன்னொரு பகுதி அகம். அதை மெய்யகம் அப்படின்னு சொல்லுவார். பிரிப்பார், பொய்யகம் மெய்யகம் அப்படின்னு அனுபவ மாலையில் வந்து அதை குறிப்பிட்டு கொடுப்பார். அப்போ ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பொருள் என்பது இங்கே வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அணுவை வந்து உடைச்சா அது பல கோடி கோடியாக அணு என்ன ஆகிட்டே இருக்குது, பிரிஞ்சு 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 போய்கிட்டே இருக்கும். அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு போக அதெல்லாம் தனித்தனி பொருள், தனித்தனி உலகங்கள், தனித்தனி அனுபவம், தனித்தனி சக்திகள். அதுதான் அண்டத்தில் வந்து சக்திகள் கோடா கோடி. இத்தனைக்கும் அதிகாரி யார்? அருட்பெரும் ஜோதி. அப்படிப்பட்ட அந்த ஜோதி தான் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதின்னு இருக்கிற. சரி, இந்த பாடலுக்கு இணையாக 682வது பாடலை வந்து கண்டு கனிந்து கலந்து கொள்ளல் 42வது அதிகாரத்தில் 682வது பாடலில் போய் பாருங்கள். பொருளை பற்றி வள்ளல் பெருமான் அங்கே என்ன பாடல் கொடுத்துருக்காரு? ஆய்தரு வேதாகமத்தின் அடிமுடி நின்றிளங்கும் அரிய பெரும் பொருளை. ஆகமத்திலே இது வந்து அடிமுடியை பற்றி சொல்லுகின்றது. ஆய் என்பது ஆய்வு தருகின்ற வேத ஆகமத்தின் அடிமுடி நின்று இளங்கும் அரிய பெரும் பொருளை, அவைக்கு அனுபவமாம் பொருளை. இப்போ சில பேர் அனுபவம் சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன அனுபவம், உனக்கு என்ன அனுபவம்ட்டு இதை உட்காந்துக்கிட்டு சன்மார்க்கதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அனுபவம் என்ன அனுபவம், என்ன பொருளாக நம்ம இருக்கிறோம்? மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? அப்போ பொய்ப்பொருளுக்கு அனுபவம் உண்டா இல்லையா? ஏமாந்துடலாமா? பராபரை வரைக்கும் உள்ளவங்க என்ன ஆயிட்டாங்களாம்? ஏமாந்துட்டாங்க. ஆக நம்ம மனதிலையும் பல அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள்லாம் உண்மை அனுபவம் இல்லை. இந்த 4 நாள் பயிற்சி 7 நாள் பயிற்சிக்கெல்லாம் போனால் என்ன கிடைக்கும்? அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவத்தை பெருசாக பேசுவாங்க. இதுதான் என்னமோ இதுதான் இறுதியானது, முடிவானது, எல்லாம் கிடைச்சிட்டது மாதிரி எல்லாம் அனுபவம் பேசும். எத்தனை நாளைக்கு? அப்புறம் அனுபவம் பூரா என்ன ஆகிடும்? வச்சு ஒன்றுமே இருக்காது. ஞானம் விளையுதா? பெரிய ஆற்றல் வருதா? முக்காலம் உணர முடியுதா? செத்தவர்களை எழுப்ப முடியுமா? ஒன்றுமே இருக்காது. அப்போ அதனால தான் இது சொல்கிறேன். இது என்ன அனுபவம்னு கேட்டால் மாயை அனுபவம். இது நம்மளை ஏமாற்றும். மாயை உடம்பும் பல அனுபவங்கள் கொடுத்து நம்மளை ஏமாற்றும். இங்கே சொல்லுகின்றது வந்து வேத ஆகமத்தின் அடிமுடி நின்று விளங்கும் அரிய பெரும் பொருளை, அவைக்கு அனுபவமாம் பொருளை. அப்போ இது வேற பொருள், நம்ம வேற பொருளாக மாறிடுது. அந்த வேற பொருளாக மாறிட்டா அதன் மூலம் கிடைக்கின்ற அனுபவம் திருவிளங்க, சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க. சிவ அனுபவம் வேறு, மாயை அனுபவம் வேறு. அனுபவமாம் பொருளை வேத்தரு தத்துவ பொருளை. தத்துவ பொருள் என்பது பஞ்சபூத தத்துவ பொருள், அதை எடுத்துக்கொள்ளலாம். தத்துவங்கள் விளங்க விளங்குகின்ற பரம்பொருளை. தத்துவங்கள் எல்லாம் விளங்குவதற்கு நம்மக்கிட்ட ஒரு பரம்பொருள் விளங்கணும். அந்த பரம்பொருள் விளங்கும் பொழுது தான் நமக்கு மற்ற தத்துவங்கள் தெரியும். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கங்க. சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு அறிவு வளர்ந்து இப்போ உள்ளக்கூட பற்றி அது என்ன பொருளை செஞ்சதுன்னு யாராவது விளக்க முடியுமா உங்களுக்கு?
அப்போ அவங்களுக்கு அந்த அந்த அறிவு கொடுக்கப்படலை. செல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாடி வந்து எல்லாம் செல்ஸால் ஆனது. டிஃப்ரெண்ட் செல்ஸு, எலும்பு செல்ஸ் வேறு, நரம்பு செல்ஸ் வேறு, அப்படின்றதெல்லாம் மூளை செல்ஸ் வேறு என்பதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ள கூடை பற்றி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அகப்புறம் பற்றிலாம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்களோட அறிவுக்கு அது எட்டவில்லை இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தத்துவங்களை முழுவதும் விளங்குவதற்கு நமக்கு ஒரு அருள், ஒரு அனுபவம் நமக்கு வந்து வேலை செய்யணும். ஒரு பொருள் நமக்கு வந்து வேலை செய்யணும். அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்களா? பொருளை வைத்தரு தத்துவ பொருளை தத்துவங்கள் விளங்குகின்ற பரம்பொருளை. அப்போ பரம்பொருளாக நம்ம பரம்பொருளாக ஆயிட்டா தத்துவங்கள் எல்லாம் விளங்குமா விளங்காதா? அதனால தான் 36 தத்துவத்தை பிரித்து சொன்னாங்க, 60 தத்துவத்தை பிரித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருமந்திரத்தில் 4,48,500 தத்துவத்தை பிரித்து சொல்லக்கூடிய அறிவு திருமூலருக்கு கிடைச்சிது. விளங்குங்களா? மனிதனுக்கு 4,48,000 தத்துவத்தை நமக்கு விளங்குது நம்ம அறிவுக்கு. ஏன்னா நம்ம யாரும் பரம்பொருளா இல்லை. எத்தனை அறிவு நமக்கு இருக்கு? அப்போனா நம்ம இந்த கடவுள் இவ்வளோ தத்துவங்கள் கொண்டு இந்த உடம்பை படைச்சிருக்கிறானாக்க செத்து போகிறதுக்காக படைஞ்சிருப்பான்? ஏதோ ஒரு என்ன இருக்குது, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நல்ல பயன் இருக்குது. அதனால தான் இறைவன் இந்த உடம்பை படைத்திருக்கிறான். அதை வள்ளல் பெருமான் என்னன்னு சொல்கிறாரு? மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் இறைவன் நம்மளை வந்து படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. ஆக பரம்பொருளாக இருக்கின்ற அந்த பொருளை கொண்டு தான் தத்துவங்களை எல்லாம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 96 தத்துவங்களை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த 96 தத்துவங்களையும் உருக்காமல் நம்ம வந்து கடவுளை அடைய முடியாது. ஞான வெட்டியான் பாடத்துலேயும் சரி, பஞ்சரத்னம் என்ற திருவள்ளுவருடைய பாடல்லையும் சரி, அவர் ஒரு இடத்துல சொல்வார், தத்துவங்கள் அனைத்தும் சுடாவிடிலோ கற்றும் ஞான கருவறியார்கள் காண்வர், பெற்றும் பேறு பிறப்பு ஒழியாமலும் சித்து மாய்கையில் தேகம் அழிவதேன்வர். பெற்றும் பேறு பிறப்பு ஒழியாமலும். ஏன்னா தத்துவங்களை நம்ம கடக்கலைன்னா பிறப்பை ஒழிக்க முடியாது. அப்போ யார் பூட்டியது? தத்துவங்களை நமக்கு பூட்டியது யார்? கேள்வி இருக்குது. ஒரு கார் வந்து எல்லா இன்ஜினையும் கரெக்டாக பூட்டினா தான் காடி இன்ஜின் ஒழுங்காக ஓடும். திருப்பி காரை வந்து ஓவர்ஹால் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பிரித்து போட்டு செய்வாங்க. திருப்பி அதை வாங்கினா மறுபடியும் கரெக்டாக எல்லாம் பூட்டிடும். பூட்ட தெரியாதுன்னா என்ன ஆகிடும்? நம்ம பயணம் ஒழுங்காக இருக்காது. அது மாதிரி தத்துவங்களை வந்து பூட்டினதும் இறைவனுடைய செயல், கழட்டுவதும் இறைவனுடைய செயல். நம்ம சரி செய்ய முடியாது. அட்டகத்தில் வருது இல்லையா? தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவ அதீத மேல் நிலையில். அப்போ தத்துவ அதீதம் என்று சொல்லுவது பராபர நிலை. தத்துவத்தை கடந்து எங்கே போயிட்டாங்க? பராபர நிலைக்கு போயிட்டாங்க. சித்திகள் அணை முழுதும் தெரிந்தனம். அங்கே போனேன்னு என்ன சித்து? சாதாரண சித்தா? செத்தவரை கூட என்ன செய்ய முடியும்? எழுப்போம். அப்போ ஏற்பட்ட சித்துகள் எல்லாம் தெரிந்தனம். அதற்கு மேல் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன்னார். ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து. அப்போ பராபர என்ற வெளியில் நின்று கூட அதற்கு மேல் இருக்கிற சிவநிலைக்கு போனால் அவங்களுடைய உணர்வும் உயிரும் எல்லாம் கரைந்து போய்விடும். இல்லைங்களா? அதுதான் தத்துவ பொருளாக நம்ம இருக்கிறோம். இந்த தத்துவ பொருளிலிருந்து கடக்காமல் நம்மளால் கடவுள் பொருளை அறிய முடியாது. ஆக பரம்பொருளை தத்துவங்கள் அனைத்தும் தோய்த்தரல் இல்லாத தனிச்சுடஞ்சோதி பொருளை. நான் தோய்த்தரல் இல்லாத அப்படின்னா தோய்ந்து போகாமல். இப்போ இருக்கிறதுலலாம் நம்மளுடைய தத்துவ பொருள்லாம் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது? தோய்ந்து போகுது. இருக்க எல்லா தத்துவமும் தோய்ந்து போகுது. தோல் தோய்ந்து போகுது, எலும்பு தோய்ந்து போகுது, மூளை தோய்ந்து போகுது, இல்லைங்களா? இறைச்சியும் தோய்ந்து போகுது. எல்லாமே தோய்ந்து போக போக நம்ம என்ன ஆயிடுறோம்? அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு இருக்க முடியுமா? எல்லாம் கூடு விழுந்துரும், எல்லாம் சுருங்கி போயிடும், சுண்டி போயிடும், எல்லாமே தோலெல்லாம் சுருங்கி போயிடும். ஆக இங்கே வந்து அனைத்தும் தோய்த்தரல் இல்லாத தனி சுயஞ்சோதி பொருளை. இது தனித்தத்துவமாக நம்ம ஆயிட்டோமாக்க அதுக்கப்புறம் அந்த தத்துவம் வந்து என்ன ஆகாது? தோய்ந்து போகாது. அதனால தான் அதை வந்து மரணமில்லா
பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறாரு. தோய்த்தரல் இல்லாத சுயஞ்சோதி பொருளை. அஃப்கோர்ஸ் சுயஞ்சோதி பொருள் ஆகிட்டாக்க அதில் தோய்வு இருக்குமானா அப்போ பராபர நிலையில் இருந்தால் கூட என்ன வரும்? தோய்வு வருமா வராதா? கண்டிப்பாக தோய்வு உண்டு. அதனால் தான் அது நித்திய வாழ்வுக்குரியது அல்ல, அங்கே மரணமும் வரும் என்று சொல்கிறாரு. அப்போ தோய்ந்து போகக்கூடாது. தோய்த்தரல் இல்லாத சுயஞ்சோதி பொருளை, சுத்த சிவமயமான சுகாதீத பொருளை, காய்த்தரல் இல்லாதென்னை காத்த அருட்பொருளை கண்டுகொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன். காய்த்தரல் இல்லாத, காய்ந்து போகாமல் எப்போதுமே செழிப்பாக இருக்கின்ற அந்த பொருளை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நம்ம மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னு சொன்னால் நாம் அந்த பொருளாக, அந்த உலகத்துக்குரிய பொருளாக, பெருவெளிக்குரிய பொருளாக நம்ம மாற்றப்படணும். எல்லா செல்ஸ், சகல செல்ஸும் மாற்றப்படணும். ஒரு தத்துவம் இல்லை. அதை பெருமான் 855வது பாடலாம் அழகாக சொல்லியிருப்பார். ஏதும் தெரிய அகங்கரித்திருந்த சிறியேந்தனை வலிந்து எல்லா உலகம் அதிசயக்க ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உளவா இன்பப் பெருநிலையில் ஓங்கி உற வைத்தனையே என்னுடைய ஒருமை பெருமானே, இதன் கருணைக்கு இயல்போ, நீ என்பால் வைத்த பெருங்கருணை இந்நாட்புதிதே அந்நாளில் இல்லையே, இதனை எண்ணிய நான். பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்க. இதனை எண்ணிய நான் தாதும். ஏன்னா அவருக்குள்ளே அது என்ன செஞ்சிருச்சு? கலந்துருச்சு. கலந்துட்டு அதோடைய நடம் என்ன செய்யும்? காரியப்படும். அப்போ எண்ணுறாரு. இப்போ நம்மளும் எண்ணுறோம், ஆனால் நம்ம மாற மாட்டேன்றோம். அவரும் எண்ணி இருக்கிறாரு, ஆனால் அவர் என்ன ஆயிட்டாரு? மாறிட்டார். என்ன கண்டுபிடிங்க பாப்பா, என்ன வித்தியாசம்? அருள் அங்கே என்ன ஆயிடுச்சு? பொருந்திருச்சு. இல்லைங்களா? அப்போ நம்மளும் அருள் பொருந்துவதற்கு என்ன செய்யணும்? பொறுத்து இருக்கணும், காத்திருக்கணும். இன்று வருமோ நாளைக்கு வரும். அப்படி பொருந்திட்டாக்க என்ன நடக்கும்? தாதும் உணர்வும் உயிரும் உள்ள தடமும் பிறவாம் தத்துவமும் தாமே குலைந்து தலைந்து அமுதமயமாகின்றேன். அமுதம்னா ஒளி. எப்படி என்ன மாற்றுது? அது தத்துவம் எல்லாம் என்னவா மாறுது? உள்ள தத்துவம் எல்லாமே மாறுது. அது தனியாக கண்ணுக்கு தெரியாத பொருள். அது வேறொரு வெளிக்குரியவங்களாக நீங்கள் மாறிடுறீங்க. பெருமான் வேறொரு வெளியாக ஆனதுனால்தான் அருப்பெரும் ஜோதியை சொல்வார், நீ என்னை சன்மார்க்கில் வைத்தாய் அப்படின்னு சொல்வார். இப்போ நம்மளாம் சன்மார்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லிக்கிறோம், ஆனால் உள்ளம் நமக்கு சன்மார்க்கம் இல்லை. இல்லைங்களா? அப்போ சன்மார்க்கம் என்பது உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளம் சிவ நிலையாக அல்லது பெருவெளியாக மாறுவது. சபை என துலம் என தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி எப்படி அறியறது? உள்ளம் மாறணும். அந்த ஏற்கனவே சித்தர்களுக்கு உள்ளம் பெருவெளியாக, அது பராபர வெளியாக மாறினதுனால திருமூலர் என்ன பாடினார்? உள்ளம் பெரும் கோயில். அப்போ வெளி தான் உண்மையிலேயே கடவுள், வெளிதான் கோயில்னு சொல்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். ஊன் உடம்புனா ஒளி உடம்பு. 3 சொல்லி இன்னும் இல்லை, 2 ஒரு சொல்லி இன்னது. அப்போ ஊன் உடம்பு ஆலயம்னா ஒளி உடம்பு தான் ஆலயம். வள்ளல் பிறனார்க்கு வாய் கோபுரவாச தெல்ல தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம்னார். உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெல்லியர் அச்சிக்குமாறுன்னு ஔவையார் சொல்லுவாங்க. தெளிந்தவர்கள் செய்கின்ற பூஜையெல்லாம் எங்கன்னாக்க உள்ளம். புறப்பூஜையில் இதெல்லாம் முழுக்க முழுக்க அகப்பூஜை. அகப்பூஜையில் தான் நம்ம இறைவனை காண முடியும் அப்படின்றது தெரியும். ஆக இந்த 682வது பாடலில் பொருளை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லி அந்த பொருள் இன்னதென்று அவருடைய அறிவுக்கு கண்டுகொண்டேன்றார். இந்த பொருளை தான் சித்தர்கள் எனக்கு இந்த பொருள் என்ன என்பது எனக்கு தெரியாதுன்னாங்க. 6வது பாடல் கண்முதல் பொறியால் இல்லை சுத்த வேதாந்த அட்டகத்தில் 6வது பாடல் எடுத்து பாருங்க. 6வது பாடல் அது.
குளவு பேரண்ட பகுதியோர் அனந்தத்துலேயும் அந்த பாடல் வரும். குளவு பேரண்ட பகுதியோர் அனந்தம், ஏன்னா அண்டங்கள் அனந்தம், கோடா கோடி அண்டங்கள். ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முகுழ்ந்தும் நிகழ்ந்த பற்பல பொருளும். அந்த பிண்டம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது? பற்பல பொருளும். எல்லா பிண்டங்களும் ஒரே பொருள், ஒரே பொருளா? நிச்சயமாக ஒரே பொருளாக இருக்க முடியாது. அண்டகோடி காணும் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியதே, ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவை துணி. பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே, பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னை. எந்த பொருளாக மாறிட்டாக்க உடம்பு உயிரை விட்டு பிரியாது. அண்டகோடி காணும் கண்கள் ஏதியே அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தியை, பிண்ட கோடி காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னையே. ஏன்னா அது அந்த உடம்பு தான் அமாங் ஆல் அந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா உடம்பை விட யாருடைய உடம்பு சிறந்த உடம்பாக இருக்குது? வள்ளல் பெருமானுடைய உடம்பு. அப்போ அதை உருவாக்கி கொடுத்த கடவுள் யார்? அருட்பெருமையா. அதை தான் நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னையே. அந்த ஆண்டவனால் அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அழிதகவில்லாத ஒரு உடம்பு. ஓகே, இங்கே பொருளியல் எதுவோ அறிந்திலம் சொல்கிறார். ஓகே, 9வது பாடல் அது. சுத்த வேதாந்த மௌனமோ, அட்டகத்தில் தான், சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடிப்பு மேல் முடிப்போ புத்தமுதனைய சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலம். யாருக்கு தெரியலையா? சித்தாந்தம் வேதாந்தத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது என்ன பொருள் என்பது தன்னை அறிந்து கொள்ள முடியாது. சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலம். எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும் அருட்பெரும் ஜோதியன் அரசு. அப்போ வள்ளலாருக்கு முன்பு இருந்த உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு கூட அது என்ன பொருள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அறிவுக்கு அது எட்டுவதும் இல்லை. ஏன்னா இன்னொரு பாடத்திலே சொன்னாங்க, பராபரை அறிவை கொண்டு கூட அறிய முடியாது. அப்போ அது அறிய முடியாதுன்னா நிச்சயமாக அது என்ன பொருள் என்பதும் தெரியல. அதனால தான் அது என்னான்னு சொல்வது, சுத்த வேதாந்தமோ அல்லது சுத்த சித்தாந்தமோ. அந்த சுத்த என்ற சொல்லை சேர்த்து, ஏன்னா சித்தாந்தம் வேதாந்தம் ஏற்கனவே இருக்குது. அதில் இன்னும் இன்னும் சுத்தமான சித்தாந்தம், சுத்தமான வேதாந்தம் சொல்கிறார். அதை நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடிப்பின் மேல் முடிப்போ புத்தமுதனைய சமரசத்ததுவோ. சமரசம்னா எல்லாம் கலந்திருப்பது, ஆல் இன் ஒன். பொருளியல் அறிந்திலம். அப்போ இது என்ன பொருள்ன்றது தெரியாது. அதை தான் இங்கே இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்தியது அருட்பெரும் ஜோதி. எப்படி இருக்குன்னா கலந்தும் கலவாமல் இருக்குது. அப்போ நம்ம அதை உள்ளுக்கு என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவனை என்ன செய்யணும்? அருட்பெருஞ்சோதியை என்ன செய்யணும்? கூப்பிடணும். உங்களை காக்கணும், உங்களை மாற்றணும் அப்படின்னா அவரை நம்ம அழைக்கணும். அதான் வள்ளல் பெருமான் கூவி கூவி அழைக்கின்றேனேன்னு வரும். அப்போ தவம் என்பதே என்ன? இறைவனை அழைப்பது. வருக வருக, அமர்க அமர்க, அணைக அணைகலாம் பாடல் இருக்கு இல்லையா? அணையவாரீர் என்னை அணையவாரி. அந்த பொருள் உங்களோட அணைஞ்சாதான் நம்ம பிறவி பிணியை ஒழிக்க முடியும். இல்லைன்னா வேற யாரும் பிறவி பிணியை, எந்த கடவுளும் பிறவி பிணியை ஒழிக்க முடியுமானா இனிமேல முடியாது. வள்ளலாருக்கு முன்பு பராபரை அந்த டியூட்டியில் இருந்துச்சு, அந்த வேலையை செய்து தந்தது. ஆனால் இப்போ அந்த டியூட்டியும் என்ன ஆயிடுச்சு? முடிச்சிருச்சு. இனிமேல் நீ வேலையை நிப்பாட்டிக்க. எத்தனையோ கோடா கோடி பேரை கொண்டாந்து உலகத்தில் சேர்த்துட்ட. இனிமேல் சன்மார்க்கத்துக்கு வர்றது தான் இனி காலம். சன்மார்க்க உலகத்துக்கு போகிறது தான் இன்னைக்கு மேலே இதுக்கு மேலே உள்ள காலங்கள். அதனால் அந்த அருளை கொண்டு இனியில் அடைய முடியுமானாலும் முடியாது. அதுதான் பெருமான் சித்தாந்தத்திலையும் வேதாந்தத்தையும் லட்சியம் வைக்க வேண்டிய காலத்தை விரயம் பண்ண வேண்டாம்னு சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அது தெரியாதனால என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ரெண்டையும் இணைச்சிக்கிட்டு அந்த வழி தான் இதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியும் சில பேர் அப்ரோச் பண்ணுறதும் உண்டு. ஆனால் அது அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க தனி வெளி, தனி அப்ரோச். இதுக்கு வாசி நெறி இதுக்கு தேவைப்படாது. இதுக்கு முழுக்க முழுக்க ஜீவகாருண்ய ஒழுக்கி கொலை கட்டாயம் நம்ம தவிர்த்தே இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் யாரெல்லாம் பொருள் என்ன பொருளாக இருக்குன்னு தேடி போகிறாங்க, தேடி பார்க்குறாங்க.
அப்படின்றத அந்த பாடலில் சொல்கிறாரு. முதல்ல சித்தர்கள்லாம் பொருள் எதுவோ அப்படின்னு எங்களால் பொருள் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ அது என்ன பொருளாக இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிற உலகம், சித்தர்களோட நிலைக்கு மேலே இருக்கிற உலகம் என்ன பொருளால் ஆகப்பட்டது அப்படின்னு யாரெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்களாம். திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும், திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும், திருஷ்டி செய்யும் திறத்தர்களும், காக்கும் அருத்தமிகு தலைவர்களும், அடக்கிட வல்லவரும், அலைப்புரிகின்றவர்கள், உள் அணுக்கிரகிப்பவரும், பொருந்துமற்றை சத்திகளும் சத்தர்களும் எல்லாம் பொருள் எதுவோ என தேடி போக. யார் தேடுறாங்க? நம்ம மாதிரி பூலோகத்தில் உள்ளவங்களா பொருள்? நம்மலாம் என்ன பொருள் தேடிட்டு இருக்கிறோம்? பணம் என்ற பொருளை தேடிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓவர் டைம் வரைக்கும் எல்லாம் என்ன ஓடுது? பொருள். பொருள் தேடிக்கிட்டு இருக்கோம். இது பணம் என்ற ஒரு பொருளை தேடி இருக்கு. இது பொருளாதார உலகம். இது வள்ளலாரே சொல்வார், இது வந்து பொருளாதார உலகம் அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்ம தான் இங்கே பொருள் தேடுறோம். அவங்க வான்வெளியில் உள்ளவங்க அவங்க என்ன பொருள் தேடுறாங்க? நம்மளை மாதிரி காசாக தேடுறாங்க? அவங்களுக்கு காசு தேவையா? காசு தேவையில்லை. பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு தாங்க பணம் தேவை. விண்ணுலகத்துக்கு வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லை. இருந்தாலும் அவங்க வந்து இதை விட இன்னும் மேலான எந்த பொருளாக நம்ம ஆக முடியும்? குவாலிட்டியில் போகிறாங்க. உடம்பை இன்னும் என்ன மாற்றுறாங்க? குவாலிட்டி. அதே மாதிரி நம்ம உடம்பு உலகத்துலேயும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய உணவும் எப்படி இருக்கணும்? குவாலிட்டியாக இருக்கணும். அந்த காலத்தில் உள்ளவங்களாம் தானியங்கள் சாப்பிட்டாங்க, அரிசியெல்லாம் தீட்டாமல் சாப்பிட்டாங்க இல்லைங்களா. காய்கறிகள்லாம் நேச்சுரல் உரம் போட்டு சாப்பிட்டாங்க. 10 பிள்ளை 12 பிள்ளை 16 பிள்ளை 18 பிள்ளை கூட பெற்றாங்க. இன்ன வரைக்கும் ஸ்டடியாக இருக்கிறாங்க. ஆனால் காலம் மாற மாற எல்லாம் என்ன ஆயிடுச்சு? உணவின் தன்மையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போச்செல்லாம். எல்லாம் கெமிக்கல் வந்துருச்சு. இன்றைக்கி ரசாயனம் ஆட்கொண்டுருச்சு. இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் ஆப்பிள் பழம் கூட சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆமாம், நான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படியே சுரண்டுனா என்ன வருது? வெக்ஸு வருது. அதை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? கேன்சர் நோய் வருன்றாங்க. எவ்வளோ இன்றைக்கி வந்து மனிதனுடைய கடவுள் படைத்த நல்ல நல்ல உணவெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? கெடுத்துட்டானுங்கெல்லாம். சாப்பிட்றதுக்கு கூட இப்போ பயம் உண்டாக்கிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பப்பாளி பழம்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கி பப்பாளி பழம்லாம் எப்படி இருக்குது? கபாய்ட் மருந்து போட்டு ஒரே நாளில் பழுக்க வைக்கிறாங்க. விலைங்களா? சில இதெல்லாம் பிஞ்சிலே அறுத்துப்படுறாங்க. நம்ம வெட்டினா கூட அது உள்ளுக்கெல்லாம் கிராஸாக இருக்குது. போச்சு எல்லாம். சொந்த மரம் சொந்த இடம் இருந்து நம்ம சொந்தமாக எல்லாம் பழுத்துச்சுனாக்க அதில் வந்து சத்து உண்மையிலே நேச்சுரல் சத்து இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கி எல்லாம் கெமிக்கல் போட்டதுனால இப்போ எதில் வண்டி ஓடுது? கெமிக்கல் வண்டி தான் ஓடுது. நேச்சுரல் சாஸ் அதில் இல்லை. அப்போ அந்த சத்தும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் அது வெளியேக்கிறதுக்கு அதுவும் லேசியாகிடுச்சு. லேசியானே எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? உள்ளுக்கு ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் குண்டு குண்டாக கட்டியாக ஆன பிற்பாடு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? ஆப்ரேஷன் போய் எல்லாம் வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. கழிவுகளை வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு, அதோடைய தரம் நமக்கு வந்து போயிடுச்சது. அதனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? பொருள் எதுவோ என தேடி போக அவங்களும் நிப்பாட்டில். வான்வெளியில் இருக்கிறவங்களும் ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம், இனிமேல் எந்த கவலையும் வேணாம், நிம்மதியாக இருப்போன்னு இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அங்கேயும் ஒரு அறிவு வேலை செய்யுது அவங்களுக்கு. இன்னும் என்ன தேடுறாங்க? இதை விட இன்னும் பெட்டரான பொருள் எதுவாக இருக்கும், நம்ம அதுவாக ஆகலாம் அப்படின்னு தேடி போக அவர் தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை. இங்கே சொன்னார் இல்லையா, அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. அவங்களுடைய அகத்துக்குள்ளேயும் இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்காரு? கலந்தும் கலவாமல் இருக்கிறார். அதனால் இவங்க பொருள் எதுவோ தேடி போக போக அவர் தம் கருத்தில் ஒளித்திருக்குன்னா கடவுள் எப்படி இருக்கிறாரு? மறைஞ்சிருக்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கும் காட்டாமல் 10 அறிவு வந்துருச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு காட்ட முடியுது. ஆனால் வள்ளலார் சொல்கிறாரு, உயிருள் யாம் எம்முள் உயிர். என்னுடைய உயிர் யார் என்பதை நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் சித்தர்கள் அவங்களுடைய உயிர் யாருன்னு பராபரைன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க.
ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அருட்பெரும் ஜோதி என்பது அவர்கள் அறிவுக்கும் எட்டலை. ஆனால் தேடி போய் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அறிவுக்கு அது கிடைக்கல. அவர் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை, இறைவனை என்னன்னு சொல்கிறாருங்க? ஏன் கல்வன் சொன்னார்? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறனால. இப்போ நம்ம பையங்க எங்கேயாவது திருட்டு பையில ஒளிஞ்சிக்கிட்டா இருக்கிற அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்லையா? அது மாதிரி இறைவன் ஒவ்வொரு அகத்துக்குள்ளே எப்படி இருக்கிறார்னா ஒளிந்து கொண்டு இருக்கின்றார். இப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிறவரை நம்ம என்ன பண்ணணும்? எப்படி எழுப்புறது? நீங்கள் கூப்பிடலன்னா அவர் என்ன கவலைப்பட போகிறார்? ஐயோ என்னை கூப்பிடலையே என் பிள்ளை, நான் இவ்வளோலாம் செஞ்சேனே, இவ்வளோ படம்லாம் படைச்சேனே, என் பிள்ளை என்னை கூப்பிடலையே, யாரையோ கூப்பிடுது அப்படின்னு அவர் கவலைப்பட போகிறாரா? கவலைப்பட மாட்டார். இவ்வளோ நாள் இத்தனை கோடி யுகங்கள் ஓடி இருக்குதே, கவலைப்பட்டாரா? இல்லையே, யாருக்கும் கவலைப்படலையே. அப்போ யாருக்கிட்ட சொல்லி என்னை தெரிஞ்சிக்கணும், என்னை தெரிஞ்சு என் பிள்ளைங்கள்லாம் என்னை கூப்பிடணும், என் பிள்ளைங்களெல்லாம் நான் காப்பாற்றணும்னு யார் உடன்பட்டிருக்கிறார்? எதுக்கு வள்ளலார் இந்த உலகத்துக்கு வந்தார்? யார் அவர் கொண்டு வந்தார் இந்த உலகத்துக்கு? ஆமாம், சொல்கிறார் இல்லையா, அகம் எப்படி இருக்குது, எல்லாருக்கும் கருத்து இருக்குது, எல்லாரும் சன்மார்க்க சங்கம் பெற்றிட இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன விளங்கி கொள்ள முடியுது? ஆக்சுவல் காட், உண்மை கடவுள், நம்மளை அவரை அறிந்து நம்ம அவரை வணங்கி நம்ம கர்மத்தெல்லாம் தொலைச்சி அவருடைய உண்மையான உலகத்துக்கு நம்மளெல்லாம் கொண்டு போய் வாழ வைக்கிறதுக்கு இறைவன் சம்மதம் கொண்டதுனால தான் வள்ளலாரை அனுப்புனார். இப்போ தெரிஞ்சு போச்சு எங்கே இருக்கிறாரு? அகமர பொருந்தி இருக்கிறாரு, கலந்தும் கலவாமலும் இருக்கிறாரு. இப்போ நம்ம வேலை என்ன? அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? கொடுத்துட்டாரு, அட்ரஸ் கொடுத்துட்டாரு, ஃபோன் நம்பர். நம்ம ஒருத்தரை பார்த்துன்னு என்ன கேட்குறோம்? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, ஏன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வள்ளல் பெருமான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அருட்பெருஞ்சோதியை நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? மகாமந்திரம் கொடுத்துட்டாரு. இந்த மகாமந்திரம் கொடுத்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலை, நீங்கள் அவரை அடிக்கடி நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கூப்பிட அவருக்கு தெரியும், விளங்குங்களா? தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பணுன்னா என்ன செய்யணும்? பேரை சொல்லி எழுப்புறோம். அதுபோல் இறைவனும் நமக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்காரு? தூங்கிட்டு இருக்க ஓயாமல் எழுப்புறது நம்மளுடைய வேலை. இப்போ எந்திரிப்பாரோ இல்லை நாளைக்கு எந்திரிப்பாரோ எப்போ எந்திரிப்பாரோ நமக்கு தெரியும். ஆனால் எந்திரிப்பார், ஒரு நாளைக்கு கட்டாயம் எந்திரிப்பார். அவர் காதில் உளுந்து 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 போதும் இதுக்கு மேலே நீ கூப்பிடாத, நான் வரேன்ட்டு என்ன பண்ணிடுவார்? உள்ளுக்கு உட்கார போகிறார். ஏன்னா நமக்கு 5 சத்தியம் பண்ணியும் கொடுத்துருக்காரு. இப்போ என்னன்னா அவர் ஒரு வேளை கவுண்டிங் பண்ணுறாரு போல இருக்கு. எவ்வளோதான் நீ கூப்பிட்ற, என்ன நான் பார்க்குற, ஒரு நாளைக்கு எவ்வளோதான் கூப்பிட்ற, எவ்வளோ நேரத்தில் தான் நீ இது பண்ணுற அப்படின்னு. சலிச்சு போறியா, இல்லை சலிப்பு இல்லையா, ஏங்கிறியா ஏங்கலியா, இல்லை வரமாட்டேன்னு நினச்சி நீ பாட்டையா சொல்லிட்டு போறியா, அதெல்லாம் அவர் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு கட்டாயம் வர போகிறாரு. நான் வரப்போகிறேன் சொல்லு அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கிட்ட இறைவன் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கார். சொல்லு, நான் வருவேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நீ இந்த உலகத்தில் என்னை தவிர்த்து யாரும் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் வந்து தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு அது நல்லதில்லை, எனக்கு கௌரவத்துக்கு அது பங்கம் அப்படின்லாம் இறைவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இகநிலை பொருளாய். அப்போ இந்த பாடலில் பொருள் எதுவோ அப்படின்பது அந்த பொருள் யாருக்குமே சொல்ல முடியாது. அதுபோல் இன்னும் சில பாடல்கள் 6, 8, 6 அருமையான பாடல் இது. மருள் நெறி சேர் மல உடம்பை. எப்படி மருள் வந்துச்சு, எப்படி மல உடம்பு வந்துச்சு? மருள் நெறி சார் சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி எல்லாம் செய் வல்ல சித்தாம் பொருளை. எல்லாம் செய் வல்ல சித்தாம் பொருளை. சித்தாம் அப்படின்னு சொன்னாக்கா அறிவு. அந்த பொருளுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அறிவு இருக்குது. இப்போ செல்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு செல்ஸுக்கும் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. இப்போ பாருங்கள், இனிப்பு நீர் நம்ம சாப்பிட்ற உணவு இன்சுலின்ஸ் சுரந்து
அந்த இனிப்பெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி நல்ல குளுக்கோஸாக மாற்றுனுச்சுனாக்க செல்ஸ் என்ன செய்யும், அந்த குளுக்கோஸை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கும் இல்லைங்களா. நான் இனிப்பு நீர் என்பது என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இன்சுலின்ஸ் அங்கே வந்து சுரக்கலைனாக்க இனிப்புலாம் என்ன ஆயிரும், கெட்ட இனிப்பாயிரும். எப்படி கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்றோம் இல்லையா, LDN SDLன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இந்த கெட்ட இனிப்பை வந்து, அதாவது அன்டைஜஸ்டட் பண்ண அந்த இனிப்பை செல்ஸ் உள்ளுக்கு வாங்குமா, செல்ஸ் உள்ளுக்கு வாங்க ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா உடனே என்ன செய்யணும், கிட்னி வாஷ் பண்ணி யூரினில் கொண்டு வந்துடும். அதுதான் இனிப்பு நீரெல்லாம் எங்கே செக் பண்ணுவாங்க, யூரினில் அந்த இனிப்பெல்லாம் வெளியாகிறோம். ஏன்னா அது வந்து அன்டைஜஸ்ட், நல்ல இனிப்பு இல்லை. ஏன்னா அந்த இன்சுலின்ஸ் போய் அதை முறித்து அதை வந்து நல்ல பொருளாக அதை மாற்றாதனால செல்ஸுங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ செல்ஸுக்கு அறிவு இருக்குதானே, அப்போ ஒவ்வொரு செல்ஸுக்கும் அறிவு இருக்குன்னா அப்போ இவர் சொல்கிற பொருளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குது. அதாக தான் சித்தாம் பொருள், அறிவு பொருள்னு சொல்கிறார். அப்போ எத்தனாவது, இப்போ இதுக்கு எத்தனாவது ஒரு செல்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு எத்தனாவது அறிவுன்னு நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்கிற அறிவுக்கு எத்தனாவது அறிவாக இருக்கும், நிச்சயமாக 10 அறிவு இருக்க முடியாது, 10க்கும் மேற்பட்ட அறிவு. அப்படியாப்பட்ட அறிவு பொருள் இந்த உடம்பை அழியாத பொருளாக மாற்றுது, கன்வெர்ட் பண்ணுது. அதை பெருமான் இந்த இடத்துல சொல்கிறாரு, எந்த உடம்பை, மருள் நெறி சேர் மல உடம்பை. அப்போ இந்த உடம்பு எப்படி வந்துச்சு, என்ன தத்துவம் கொண்டு வந்தது, எந்தெந்த தத்துவத்தினால் உருவாக்கப்பட்டது, எல்லாம் பொய் தத்துவம், மல தத்துவம், மாயை தத்துவம் இல்லைங்களா. அப்போ மாயை தத்துவமாக உண்டாக்குறதுக்கும் ஒரு நடம் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. நிச்சயமாக நமக்கு அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த அறிவு இல்லை. கூடுறது தான் அவங்க வேலை இல்லைங்களா. குழந்தை உற்பத்தி ஆகிறது வேற ஒரு அறிவு. அந்த அறிவுக்கு வந்து எடுத்தனே உள்ளுக்கே ஒரு ஒளி உடம்பாக அது செஞ்சு வெளியே கொண்டு வந்துச்சுன்னா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. அது கொண்டு வரதெல்லாம் என்ன உடம்பு, மல உடம்பு, மல நெரிசு. அப்போ காமத்தினால் வந்த உடம்பு நிச்சயமாக மல உடம்பு. யோகத்தினால் வருகின்ற உடம்பு தான் ஞான உடம்பு, அதுதான் முத்தேக சித்தின்னு சொன்னாங்க வேலைங்களா. அப்போ இந்த உடம்பு வந்து கண்டிப்பாக மாற்றம் அடையும். நமக்கு யோகம் வேணுமா வேணாமா, கண்டிப்பாக யோகம் வந்து அதான் திருவிளங்க சிவ யோக சித்தி எல்லாம் விளங்கினர். ஆக மருள் நெறி சேர் மல உடம்பை, மும்மலத்துக்குட்பட்ட உடம்பு அழியாத விமல வடிவாக்கி, அழியாத எக்காலத்திலும் விமலம் சொன்னாக்க மலம் அற்றது, மலம் வி ஒன்று வி முன்னுக்கு போட்டாலே மலம் அற்றது. விமல வடிவாக்கி எல்லாம் செய்வல்ல சித்தாம்பொருளை தருணமது தெரிந்து எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியே. வள்ளலார் எந்த பயிற்சியும் செய்யலை என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்று. எப்படி வந்தாராம், தானே வந்தாராம். அதுவும் எப்போ, ஏன் முன்னெல்லாம் வரலையாம், தருணமது தெரிந்து. அப்போ இது முன்பு உள்ள காலகட்டத்தில் இந்த தருணம் இல்லை. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்த கொடுக்கணும் என்பது இறைவனுடைய சித்தம் இல்லை. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் இறைவன் அந்த சித்தம் கொண்டு அருப்பெரும் ஜோதியை நேரடியான உடம்பை செய்து தந்து அந்த எக்காலத்திலும் அழியாது உண்மையிலே அந்த மனிதன் என்றால் மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய உண்மையான வாழ்வு கொடுக்கறதுக்குரிய தருணம் எப்பன்னு கேட்டிங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. அதான் தருணம் அது தெரிந்தது. நான் ஒரு யூகத்தில் தெரியணும், ஏன் அது அந்த தருணத்தில் வராருன்னா, ஏற்கனவே உள்ள பராபரோடைய அருளோடைய தன்மை என்ன ஆகுது, அதை வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், அகத்தே கருத்து புறம் வெளுத்து. ஸோ புறம் வெளுத்து போச்சுனாக்க புறத்தில் உள்ள பராபரையினுடைய அருள் என்ன ஆகும், பவர் வீழ்ச்சி. அப்போ வீழ்ச்சி அடைஞ்சிட்டா இனிமேல் ஒளிநிலை பெற முடியாது, பராபரை உலகத்துக்கு கூட போக முடியாது. அப்போ முடியாமல் போயிட்டாக்க இந்த உலகத்திலேருந்து யாரும் உய்யவும் முடியாது. அப்போ இந்த தருணம் தெரிந்து தான் இறைவன் வந்து, அப்படின்னா அது எவ்வளோ காலமாக அது இருந்திருக்குது அந்த பராபரை. அதுக்கு சான்று தெரியணும்னா திருமூலருடைய பாடலை படிக்கணும். அவர் சொல்லுவார், இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி. அப்படின்னா அது எவ்வளோ காலமாக இருந்திருக்கணும். அவருடைய காயம் என்ன, எந்த காயத்தை சொல்கிறாரு, எந்த உலகத்து காயம், பராபரையோட.
அப்போ இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி. எண்ணிலின்னா அன்கவுண்டபிள். அப்போ பராபரம் எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்குது? அன்கவுண்டபிள். அவ்வளோ காலம் இந்த அருட்பெரும் ஜோதி என்ன செஞ்சுருக்குது? பேசாமல் இருந்திருக்குது. யாருக்குமே எந்த தலைவர்களுக்கும் இது தன்னை காட்டல. அந்த தருணம் எப்போ அதனுடைய பராபரோடைய பவர் வீழ்ச்சி காட்டுதோ அப்போ தான் இது வள்ளலாருக்குள்ள அந்த ஆன்மாவுக்குள்ளே புகுந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு புதிய உண்மையை இது உலகத்துக்கு கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய போராத காலம் என்னன்னா, இந்த உண்மை பலருக்கு விளங்குவதில்லை. அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஒன்றுன்னு போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? கொலப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெருமான் சொல்வார், இனி உலகத்தில் உய்வதற்கு எந்த தெய்வத்தினாலும் முடியாதுன்னுவார். 95வது ஒரு பாடல் ஞாபகம் இருக்குங்களா? கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்து வாடும் சிறியேன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வில் திடல் வேண்டும். பாடும் புகழோய் நினை அல்லால் துணை வேறில்லை பரவெளியில். ஆடும் செல்வத் திருவடி மேல் ஆணை முக்காலும் ஆணை. இதை நேற்று இன்றும் நாளைக்கும் ஆணை. இனி வேறு எந்த தெய்வமும் உங்களை வந்து உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ பராபர பயிற்சி இனிமேல் நமக்கு தேவையும் படாது. உடலுக்கு வேணுமா மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் மூலக்கணலை எழுப்பணுன்ற அந்த வித்தை முடிவு கட்டப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் ஜீவகாருண்யத்தினால் மட்டும்தான் நம்ம உய்ய முடியும். அதனால் நம்ம உயிர்கள் பால் எப்படி இருக்கணும்? கருணை, மர்சி ரொம்ப முக்கியம். மர்சியை வளர்க்குறது தான் இனிமேல் ஆன்மீகம். மர்சி இல்லாமல் வேறு எவ்வளோ பெரிய தவம் யோகம் செஞ்சாலும் எல்லாமே மேலே போக முடியாது, அந்த இடத்த பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஆக தருணம் அது தெரிந்த எனக்கு தானே வந்தளித்த தயாநிதியே, என்னை ஈன்ற தந்தையே, என் தாயை, பொருள் நிறை சிற்றம்பலத்தை விளங்குகின்ற பதியே. பொருள் நிறைந்த, பொருள் நிறை அப்படின்னா இதுக்கு நிறைனா முடிவு. சாப்பிட்டோன்னே நிறைவாயிடுச்சுப்பா போதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா இந்த பொருளுக்கு மேலே இனி வேறு பொருள் இல்லை, அதான் நிறைவான பொருள். அப்போ நம்ம பொய்ப்பொருளிலிருந்து என்ன பொருளாக மாறணும்? நிறைவான பொருளாக மாறணும். அப்போ இந்த அருள் காரியப்பட்டால் தான் நிறை பொருளாக மாறும். நிறை பொருளாக மாறிட்டோமாக்க நம்மளோட வாழ்வும் என்ன அடையுது? நிறைவடைகின்றது. அப்போ எங்கேருந்து நம்ம தொடங்கி இருக்கோம் இந்த வாழ்வை? எத்தனாவது அறிவிலிருந்து தொடங்கி இருக்கிறோம்? ஓர் அறிவில் தொடங்கி இப்போ 6க்கு தான் வந்திருக்கிறோம். எத்தனாவது அறிவு வேலை செய்யணும்? இப்போ இன்னும் எத்தனை அறிவுக்கு போகணும்? 12 அறிவுக்கு போகணும். நம்ம 12 அறிவு நமக்கு காரியப்பட்டால் தான் நம்ம நிறை பொருளாக ஆக முடியும். இதுக்கடையில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆயிடுவோம்? ரிஜெக்ட். திருப்பி போய் மறுபடியும் பாடி எடுத்துகிட்டு மறுபடியும் வரணும், மறுபடியும் நம்ம வணங்கி ஆகணும். ஸோ ஒவ்வொரு ஜென்மத்தில் நம்ம இதை பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னோமா அது வந்து ஏறு நெறியாக ஆயிரும். கண்டினியூட்டி எவ்வளோ பண்ணி நம்ம முடிஞ்சிட்டாலும் திருப்பி வந்து என்ன செய்வோம்? மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது. ஸோ எப்படியாவது கடவுள் நம்மளை இழுத்து கொண்டு போய் கரை சேர்த்துருவார். இது ஆனால் பிராண்டு மட்டும் என்ன செய்யக்கூடாது? மந்திரத்தை மாற்றிட்டிங்கன்னா போச்சு, உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாமல் போகணும். அடுத்து 6:2:1 பாருங்கள். நாள் வருணம் ஆசிரமம் ஆச்சாரம் முதலாம் நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு. பிள்ளை விளையாட்டுன்னா தெரியுதுங்களா? பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்குமே, கூட்டாஞ்சோறு ஆக்குங்க, அது மாதிரி அது நிறைவடையுமா? கூட்டாஞ்சோறு ஆக்கி இருந்தால் அப்படி இப்படிலாம் ஊட்டுங்க இல்லைங்களா? வீடு கட்டினா ஒரு சின்ன இதெல்லாம் கட்டிட்டு வீடுங்க போய் குடியிருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது பிள்ளை விளையாட்டு எல்லாம் பொய் விளையாட்டு எல்லாம். எது நாள் வருணம்னாரு. நாள் வருணம்னா என்னது? சத்திரிகர், சூத்திரர், பிராமணர், வைசியர், அது 4 வருணம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு 4 வருணம் வகுத்துட்டாங்க. அப்படின்னா மனுஷனை என்ன செஞ்சிட்டாங்க? இந்த 4 வருணங்கள் வைத்து பிரிச்சுட்டாங்க இல்லைங்களா? அதில் கடவுள் யாருக்கு ரொம்ப நெருங்கினவரா? பிராமணர்கள். அதை தான் இன்றைக்கும் பாருங்கள், காசு பூரா நம்ம வீட்டு காசு, கோயில் கட்டுறதெல்லாம் நம்மளோடைய காசு, கல் வாங்கிறதெல்லாம் நம்மளோடைய காசு, அது செய்கிறவெல்லாம் நம்பாள்.
ஆனால் சாமி வந்து கண்ணு திறக்கும் போது மட்டும் யாரை பார்க்கணுமா? பிராமணனை பார்க்கணுமா? அதனால் எல்லாம் பாருங்கள், கோயிலில் அந்த இந்த கும்பாபிஷேகம் செய்கிறப்ப அந்த திறப்புலாம் செய்யும் போதெல்லாம் பிராமணர்கள்லாம் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜிக்குன்னு இருப்பாங்க. வந்து எல்லாம் முன்னுக்கே அந்த சாமி கண்ணு திறக்கும் போது அவங்க தான் முன்னுக்கு பார்க்கணும். நம்மளெல்லாம் பார்க்க விரும்பலையாம் கடவுள். இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? கடவுள் எங்கே இருக்கிறான்னு சொல்கிறாரு? ஒவ்வொரு உயிர்லையும் அகத்துக்குள்ளே இருக்கிறார். அந்த கடவுள் நம்மளை பிரிப்பாரா? அப்போ இந்த சாஸ்திரம்லாம் வந்து குப்பன்றார். கடவுளுக்கு இந்த பேதம் இருக்குமா? நான் ஒன்றை தான் பார்க்கணுன்னு. சரி, இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முதல்ல யாரை தேர்ந்தெடுத்தார்? பிராமணனியா தேர்ந்தெடுத்தார்? பிராமணனியா முதல்ல பார்த்தாரு? இல்லை. யாரை பார்த்தாரு முதல்ல? கருவிலே வந்து கலந்து வந்துட்டார். வள்ளலார் ஒன்றும் பிராமணன் கிடையாது. பிராமணன் இல்லாதனால பிராமணர்கள் ஐயாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாருக்கு நட்டம்? அவங்களுக்கு தான் நட்டம். நீ எங்கே கடை விழுதுங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். கடவுளுக்கு வந்து 4 வருணம் அந்த இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பொய்த்து போச்சு. அதனால தான் சொல்கிறார் 4 வருணம் ஆசிரமம். ஆசிரமம் என்பது ஒரு குறிப்பிட்டவங்களுடைய வழக்கு முறை. இப்போ பிராமணர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. அதில் மற்றவங்க போய் என்ன செய்ய முடியாது? நீங்கள் சேர முடியாது. இது இங்கே பிராமண குலத்துக்குன்னு உள்ள இயக்கம். தலைவரும் யார் வர முடியும்? அவங்க தான் வர முடியும். வேறு யாரும் தமிழர்கள் போக முடியாது. ஸோ அது மாதிரி அது வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்குன்னு உள்ளது. ஆச்சாரம் என்பது முறைகள், கையாளுகின்ற முறைகள். இது போன்ற ஆச்சாரம் முதலாம் நவீன கலை சரிதம், இப்படி சொல்லப்பட்ட சரிதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் பிள்ளை விளையாட்டே, மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இல்லை. மேல் வருணம் தோல் வருணம் கண்டு அறிவார் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உண்மையை வந்து யாரும் தெரிந்து கொள்வது இல்லை. நீ விழித்திது பார் என்றெனக்கு விளம்பிய சர்க்குருவேனர். நீ விழித்து பார். இவங்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி பேதம் படுத்தி வச்சிருக்குது மக்களை. இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு சொல்கிறாரு, நீ வந்து விழித்து பார், இதெல்லாம் உண்மையா நியாயமா அப்படின்னு நீயே பாரு அப்படின்னு விளம்பிய சர்க்குருவே. கால்வருணம் கலையாதே, வீணில் அலையாதே, காண்பனையெல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே. மெய்ப்பொருள் என்ன செய்யும்? மெய்யை காட்டும், எல்லாவற்றையும் காட்டும். நல்லது கெட்டது பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் அது வந்து காட்டும். அதான் அகவல் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாங்க, எல்லாம் காட்டுகின்ற தெய்வம் அப்படின்னு. இந்த அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டு அதில் வரும். எல்லாத்தையும் வந்து முழுமையாக காட்டக்கூடியது. ஆனால் மற்ற தெய்வ நிலைகள் வந்து எல்லாத்தையும் காட்டுமானா காட்டாது. ஆக இந்த மெய்ப்பொருளாக நம்ம ஆகும்போது எல்லா உண்மையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கிவிடும். அதுதான் இங்கே சொன்னார், காண்பனை எல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே, மால்வருணம் கடந்தவரை மேல்வருண தேற்ற வயங்கும் நடத்தரசே என் மாலை அணிந்துருளே. மால்னா மயக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் இது என்ன செய்யணும்னாக்க தெளிந்தவங்களாக அது மேல் வருணமாக தோற்றும். அப்படின்னா மரணமில்லா பெருவாழ். இப்போ நம்ம வந்து மரணத்துக்குள்ள வாழ்வு வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய நிலைக்கு நம்மளை இட்டு செல்லும். மெய்ப்பொருள் தான் இந்த வேலையை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடுத்து வந்து 6:2-5 பாருங்கள். நான்முகர் நல் உருத்திரர் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் மதத்தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றிய அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே பாடிட்டு போயிட்டாங்க. அவங்க எந்த நிலையை அடைஞ்சாங்களோ அந்த நிலைக்குள்ள வேதம் என்னவோ அந்த பாடல் என்னவோ அந்த பாடலை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பாடி தண்டுத்து போயிட்டாங்க. தேன் முகந்துண்டவர் அவங்க வந்து அந்த நிலைக்குரிய தேன் அமுதத்தை உண்டவர். எனவே மேலான அமுதத்தை வந்து உண்டவர்கள் அல்ல. அதனால் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெருஞ்சோதினால் தான் மிக கண்டறிக என சாற்றிய சர்க்குருவே. வள்ளல் பெருமானுக்கு இறைவன் என்ன காட்டினார்? அவங்கெல்லாம் சிறு ஒளி கொண்டு சிறு அமுதத்தை உண்டு, பெரிய அமுதம் வந்து உண்ணல் அவங்களாம் அப்படின்னு இவருக்கு வந்து அருட்பெரும் ஜோதியினால் கண்டறிகன்னு சொன்னாராம். அருட்பெரும் ஜோதி நிலையில் இருந்து நீ பாரு, அப்போ உனக்கு அதனுடைய விவரம் அவங்களாம் யார் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு உனக்கு தெரியும்
என்று சொன்ன சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளினர். அதுபோல் 6:2-6 வந்து பாருங்கள், தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகந்த அந்தமெல்லாம் தனித்து உரைக்கும் பொருளை. இந்த பொருள் வந்து சித்தாந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பொருள் அல்ல. இது வந்து தனித்து உரைக்கும் பொருளை எவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெரும் ஜோதி அறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடா. இது என்ன பொருள் என்பது வேறு நிலையிலிருந்து நீங்கள் காணவே முடியாது. எதிலிருந்து பார்க்க முடியும்? சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். எவராலும் பிரிதொண்டால் கண்டறிதல் கூடா. இந்த ஜோதியும் பார்க்க முடியாது, இது என்ன பொருள் என்பதையும் பார்க்க முடியும். இந்த உலகம் என்னன்றதும் யாருக்குமே விளங்குமானாலும் எப்போ நம்ம அருப்பெரும் ஜோதியாக ஆகின்றோமோ அப்போ தான் இது முடியும். அப்போனா என்ன நடக்கணும்? நீங்கள் அருப்பெரும் ஜோதி ஆகணும்னா எப்படி ஆக போகிறீங்க? அருப்பெரும் ஜோதி உலகத்துக்கு நீங்கள் வந்து போகணும்னா எப்படி போகணும்? அது வந்து நம்மளுடைய கருப்பிடிக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? கருப்பிடிச்சி வந்தோம். திருப்பி எப்படி போகணும்? கருப்பிடிச்சி தான் போகணும். கருப்பிடிச்சி வளரணும். வளர்ந்து அந்த அமுதம் உண்டு. அப்போ தான் அதை நம்ம பார்க்க முடியும். கடவுள் வந்து அந்த அளவுக்கு ப்ரைவசியான ஆள். ரொம்ப சாதாரண ப்ரைவசி கிடையாது. தத்துவத்தில் ஒன்று இருக்கும்போது நம்ம அவர் உலகமும் தெரியாது, அவரை போய் பார்க்கவும் முடியாது. ஆனால் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? கலந்து கலவாமல் இருக்கிறாரு. சும்மா கொஞ்சம் எட்டி காட்டலாம்ல, பார்த்துக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டலாம்ல. காட்ட மாட்டார். யாருக்கெல்லாம் காட்டலை? சித்தர்களுக்கே காட்டலை. நமக்கா காட்ட போகிறாரு? நம்ம எவ்வளோ பாவங்களை செய்து வைத்திருக்கிறோம், எவ்வளோ மூட்டை வச்சு கட்டி வச்சுருக்கோம், நம்ம காட்ட போகிறாரா? ஆனால் காட்டுவார். எப்போ? யாருக்கு? சன்மார்க்க அன்பருக்கு, ஜீவகாருண்யம் உள்ளவங்களுக்கு. நீங்கள் உயிர்கள் பால் கருணையை வளர்த்து கொண்டால் இவர் நமக்கு கம்ச்சிங் ஆயிடுவார். இவர் நமக்கு வேண்டியவரா உறவுக்காரராக ஆயிடுவார். ஜீவர்கள் மேல் நமக்கு கருணை இல்லைன்னா இவருக்கு நமக்கு அப்படியே தள்ளியே இருப்பார், காட்டக்கொள்ளவே மாட்டார். அதுதான் இங்கே பெருமான் சொல்கிறாரு, இது சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் கண்டறிதல் கூடும். வேற எதனாலும் எவராலும் கண்டுகொள்ள முடியும். அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகணுன்னா அருள் காரியப்பட்டால் ஒழிய நம்ம அந்த நிலைக்கு போக முடியாது. அப்போ இப்போ இருக்கிற நிலை என்ன நிலை? அருள் நிலையா மருள் நிலையா? அருள் நிலை. அப்படியே கண்ணை மூடி தியானம்லாம் பண்ணால் எந்த நிலைக்கு போக முடியும்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, இன்னும் உள்ளுக்கு போனோமா துரியம். துரியத்துக்கு போனால் என்ன ஆகிடுவோம்? தூங்கிடுவோம். அவ்வளோதான். அன்னாடம் தான் துரியத்துக்கு போயிட்டு வரோம். ஞான உடம்பு வளருதா? இல்லையே. முத்தேக சித்தி பெறமா? இல்லையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? கடவுள் நமக்குள்ளே இருந்தாலும் இன்னும் அவன் நம்மளை ஆட்கொள்ளவில்லை. அதான் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதுன்னு அவர் உறுதியாக. ஆண்டு கொண்டதுன்னா அதுக்கு என்ன இலக்கணம்னா வந்து உயிரோடு நம்ம கூட பொருந்துவது. ஸோ பொருந்துனா தான் அது நமக்கு காரியப்படும் என்பது சொல்லு. அதுபோல் 6:2-8 பார்ப்போம். காலையிலே என்றெனக்கு கிடைத்த பெரும் பொருளே. எப்போ கிடைக்கும்னு சொல்கிறாரு? காலையிலேயே. அப்படின்னா எந்த நேரம்? பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோங்க. அப்போ காலையில் எந்திரிச்சு இந்த உலகத்தில் வான்வெளியில் நிறைய பொருள் இருக்குது இல்லைங்களா? இறைவன் வந்து பல பொருள்களாக இருக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தவங்க காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கடவுளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அது அருள் புரியும். ஆனால் சன்மார்க்கத்துக்குரிய கடவுள் யார்? அருட்பெரும் ஜோதி. அப்போ நீங்கள் என்ன சன் பண்ணணும்? அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதி நீங்கள் காலை நேரத்தில் உட்காந்து சன் பண்ணால் உங்களுக்கும் அந்த அருளுக்கும், உங்கள் உடம்புக்கும் அருளுக்கும் என்ன ஆகும்? கனெக்ஷன் ஏற்படும். உங்களுக்குள்ளே அந்த அருள் வளர்ச்சி ஏற்படும். அதனால தான் அந்த கால நேரத்தை வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே பெருமான் சொல்கிறாரு. காலையிலே என்றெனக்கே கிடைத்த பெரும் பொருள். அப்போ அவருக்கு எப்போ கிடைச்சிதுனாக்க காலையில் கிடைச்சி. ஆனால் எந்த நாளில் கிடைச்சிதுன்றது
தேதி தெரியாது, ஆனால் எனக்கு காலையில் கிடைச்சதுன்றாரு. களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே. கருத்து அகத்தே கனிந்த நறுங்கனியே. அகம் சொல்கிறார் இல்லையா அந்த இடத்துல. அப்போ ஆன்மா, கடவுளுடைய அருள் வேணும்னா இந்த ஆன்மா வந்து கனியணும், இந்த ஆன்மா வளரணும், இந்த ஆன்மா விளக்கம் உங்களுக்கு வேணும், ஆன்மா வளர்ச்சி வேணும்னா எந்த நேரம்? காலை நேரம் பெஸ்ட். களிப்பை என் கருத்து அகத்தே கனிந்த நறுங்கனினே. மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம். ஒரு மனிதன் தவம் செஞ்சால் என்ன பயன் அடைவாங்க? நிச்சயமாக ஒரு பயன் கிடைக்கும். வள்ளுவர் சொல்வார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். ஏன் தவம் செய்யணுன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி நமக்கு வேணும்னு சொன்னால், இறைவனுடைய துணை நமக்கு வேணும்னு நம்ம நிச்சயமாக தவம் செய்யணும். அப்போ தவம் செஞ்சால் பிறவி பயனை நம்ம நீக்கி அந்த பெரும் வான்வெளி வாழ்வு வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பெருமான் தவம் செய்கிறாரு எதை நோக்கி? பெருமானுடைய தவம் எதை நோக்கி செய்கிறாரு? அருட்பெரும் ஜோதி. இதுக்கு முன்பு யாரும் அருட்பெரும் ஜோதி நோக்கி தவம் பண்ணாங்களா? யாரும் பண்ணாத தவம் இது. இவர் தான் முதல் அருட்பெரும் ஜோதியை பண்ணுறாரு. ஏன்னா இவருக்குள்ள கருவிலே வந்து கலந்துருச்சு. அதுபோல் இவரோட சிந்தனையும் அருட்பெரும் ஜோதியை தான் உள்ளுக்கு நோக்கியிருக்கு. அதை சொல்கிறார், ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவை எல்லாம் தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த பதியேனர். ஒரு தவத்தில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு எந்த வழியில் கிடைச்சிதான்? தர்ம வழியில் கிடைச்சிதான். அப்போ தவத்தை விட எது சிறந்தது? தர்மம். ஜீவகாருண்யம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு ஆஃபர் ஒன்று இருக்குது சரிங்களா உங்களுக்கு? தவத்தில் போகும்போது புலன் அடக்கமெல்லாம் வேணும், ஆனால் தர்ம வழியில் போகும்போது இல்லறத்தார்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்திருக்கிறார். அருந்துதல் பொருந்துதல், அவங்களுக்கு யோக ஞானமெல்லாம் தேவை இல்லை. அந்த ஆன்மா நேராக எந்த உலகத்தை பெற்றுக்குமா? அருட்பெரும் ஜோதி உலகத்தை போகும் அப்படின்றது. ஆனால் எது முக்கியமாக இருக்கணும்? ஜீவகாருண்யம். பிறருடைய பசி போக்குறதுல முக்கியத்துவம் இருக்கணும். அந்த புண்ணியம் நீங்கள் நிறையா பெற்றிருக்கணும். அல்லது கொலை தவிர்த்தல் புண்ணியம் நிறைய பேர்த்த நீங்கள் கொலையிலிருந்து காப்பாற்றிருக்கணும். நிறையா உயிர்களை நீங்கள் கொலையிலிருந்து காப்பாற்றிருக்கணும். அப்படி காப்பாற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா அருட்பெரும் ஜோதி உலகத்தில் போய் எக்காலத்திலும் அடையாத அந்த பேரின்ப வாழ்க்கத்தை வந்து அது அடையும் சொல்கிறார். இது வந்து அருட்பெரும் ஜோதி கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆஃபர். இது சன்மார்க்கத்தில் இதுதான் மிகப்பெரிய லாபம். அப்போ ஏற்கனவே உள்ள பராபர நிலைக்கு வந்து துறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். துறவு இல்லைன்னா முடிஞ்சுது. ஆனால் இதுக்கு துறவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபேமிலியோடு இருக்கலாம், ஆனால் உயிர்கருணையோடு இருக்கலாம். சாப்பிட்லாம், 3 வேளை சாப்பிட்லாம். அதில் 3 வேளை சாப்பிட முடியாது. ஒரு வேளை சாப்பிட்டா தான் அவன் யோகி. இங்கே 3 வேளை சாப்பிட்டாலும் பரவாயில்லன்றோம், சாப்பிட்டு போன்றோம். நீ பல பேரோட பசி பிணியை போக்கியிருக்கிறா, அப்போ நீ ஒரு வேளை சாப்பிட்டா இப்போ தேவையில்லை, 2 வேளை கூட நீ சாப்பிட்லான்ட்டு அது எடுத்துக்கொள்ளும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் உங்களுக்கு. இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் உள்ள அந்த வேற்றுமைகள் வந்து தெரியணும். சாலையிலே ஒரு பகலில் தந்த பதியே, தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலை அமர்ந்த நிதியே. இப்போ சமரச சன்மார்க்கம் என்பது இது வந்து தனி நிலை. அதில் அமர்ந்த நிதின்னா சொத்து. மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மாநடத்தின் அரசே மாலையும் ஏற்றருள். மாலையிலே சிறந்த மொழி மாலை. இந்த வேதங்கள்லேயே சிறந்த மொழி என்ன மொழி? இது தமிழ் மொழி. தமிழ் மொழி சிறந்த ஒரு மொழியில். மாலைனாக்க இந்த வேதங்கள், இது ஒரு சிறந்த வேதம். லேட்டஸ்ட் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு வேதம், வேறு யாருக்கும் கிடைக்கலைங்க. நம்மளுடைய தமிழ் மொழியில், தமிழரில், தமிழ்நாட்டில் நமக்கு இப்படி ஒரு முதற் கடவுள், இதுவரையில் யாரும் காணாத கடவுள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறார். உண்மையான ஒரு உயிர்க்குரிய தாயும் தந்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த 6ஆம் திருமுறையில் தான் இருக்குது. அப்போ 6ஆம் திருமுறையை எப்படி வேல்யூ பண்ணணும்? ஒரு உயிர் மூச்சாக, அந்த கருத்து வந்து உயிர். ஒவ்வொரு கருத்தும் வந்து உயிர் போன்றது.
பிடிச்சி புழிஞ்சு எடுக்கணும் அதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு. சும்மா அப்படியே நிறையா படிச்சுட்டு போனால் நமக்கு விளங்காது. ஒன்றுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார், அது உங்களுக்கு விளங்கணும். படித்து 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 விளங்கணும். 8 சீர் இருக்குது. ஒரு சீரில் என்னென்ன வச்சுருக்காரு, ஒரு வரிக்குள்ளே என்னென்ன பொருள் வச்சுருக்கிறாரு. நம்மக்குள்ளே ஆன்மா வெளிச்சம் ஏற்பட ஏற்பட பொருள் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், விளங்கி கொண்டே இருக்கும். இங்கே இருளாக இருந்தால் இது விளங்காது, கண்டே பிடிக்க முடியும். அவங்க எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, உள்ளுக்கு இருளாக இருந்துச்சுன்னா இங்கே இதை புரிந்து கொள்ள முடியாது. வேறு மாதிரி விளங்கும் அவங்களுக்கு. தமிழ் தான் அவங்களும் படிப்பாங்க, நம்மளும் அதுதான் படிப்போம். நமக்கு தனி கடவுளாக காட்டுவார், அவங்களுக்கு எல்லாம் ஒன்று போல் காட்டுவார். ஏற்கனவே உள்ளுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு என்னென்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ விளங்குறதுலேயும் சுத்தலில் விட்டார்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன கேட்கணும் அவர்கிட்ட, எனக்கு அறிவு பத்தாது, உன்னோட வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறிவு பத்தாது, அதனால் நீ நான் படிக்கும்போது எனக்கு உள்ளே இருந்து கொஞ்சம் விளக்கம் கூடியான்னு சொல்லி நம்ம கேட்கணும். இல்லைன்னா நம்ம விளங்கி கொள்ள முடியாது. அதுபோல் இன்னொரு பாடலை பாருங்கள், 6:2-9. சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே ஆனந்த தேம்பாகின் பதமே சொற்பதங்கள் கடந்ததன்றி முப்பதமும் கடந்தே துரியபதமும் கடந்த பெரிய தனி பொருளே. ஆட்டோமேட்டிக்காக 3 பதத்தை கடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. முப்பால் அப்பால்னா 3 பால் இருக்கு இல்லையா, அந்த பால் வெளிகளெல்லாம் கடந்த தனி பொருள்ன்றார். இப்போ இதுக்கு முன்பு உள்ள சித்தாந்தர்கள் கண்ட பொருளும் வள்ளலார் சொல்லுகின்ற அந்த பொருளும் முற்றிலும் கடந்த பொருளாக இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் சான்று. அவர் ஏன் இகநிலை பொருள் பரநிலை பொருளாக இருக்குன்னா, இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்குது. எல்லாம் ஒரே உலகமாக இல்லை, தனித்தனி உலகம் தனித்தனி பொருளாக இருக்குது. ஆக நம்ம நித்திய உலகத்துக்கு போகணுன்னா நம்ம வேற ஒரு பொருளாக மாற்றணும். அதை மாற்றுகின்ற தன்மை அருட்பெரும் ஜோதிக்கு தான் உண்டு. அந்த பொருளாக ஆயிட்டோமாக்க நம்ம எக்காலத்திலும் அழிய மாட்டோம். இப்போ இந்த பொருளாக இருந்துக்கிட்டு இருந்தோமாக்க நிச்சயமாக அழிவு உண்டு. இப்போ அழிந்து கொண்டே இருக்குது, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் ஆட்கொண்டால் ஒழிய அது இல்லை. அதனால் அது தனிப்பொருளாக இருக்கின்றது. பெரிய தனிப்பொருள் என்றார், ரொம்ப பெரிய பொருள்ன்றது, ரொம்ப நுண்மையான பொருள், ரொம்ப முக்கியமான பொருளாக அது இருக்குது. நற்பதம் எனக்கு முடி சூட்டி கற்பதெல்லாம் கணத்தே நான் அறிந்து தானாக நல்கியே என் குருவே. கற்பதெல்லாம் கணத்தே. ஒன்ஸ் அந்த பொருளாக ஆயிட்டாக்க நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம படிக்கிறோம், நானும் படித்து கொடுத்துட்ருக்குறேன், வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம படித்ததெல்லாம் என்ன ஆயிடுறோம், நிறைய விஷயத்த மறந்துடுறோம். ஆனால் இந்த பொருளாக நம்ம மாறிட்டோமா, ஒரு விஷயத்தை படிக்கணுன்னா எப்படி படிச்சுக்கலாம், ஒரு கணம். ஒரு கணம்னா யூ கேன் நோ, எல்லாம் படிச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமாலும் படிச்சுக்கலாம். படிச்சுட்டாலும் அது நீங்கள் படித்தது உங்களை விட்டு போகாது. அப்போ அந்த நிலையில இருந்து இதை படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த அருட்பாவை நீங்கள் அந்த லெவல்ல இருந்து படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த அருட்பா எப்படி விளங்கும் உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் படிக்க படிக்க அப்படியே இனிக்கும், உள்ளுக்கெல்லாம் இனிக்கும். வள்ளலார் சொல்கிறாரா, நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குது என்றால் சொல்கிறார் இல்லையா, பார்த்தாலும் பக்க நின்று கேட்டாலும் கட்டி அணைத்தாலும் தித்திக்கும் சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த நிலையிலேருந்து படிக்கும்போது, இப்போ படிக்கும்போதே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு பண்ணுது. இதை படிக்கும்போதே நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா, இவ்வளோ தெளிவாக இருக்கா அப்படின்னு நமக்கு அது மேலே ஒரு ஆசை வருது. இது என்ன பொருளாக இருக்கும், எப்படி இப்படிலாம் செய்யுது, இவ்வளோ டேலண்ட்டாக கடவுளுக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்க தோன்றுது. சரிங்களா? அந்த நிலையிலேருந்து படிக்கும்போது, இப்போ வள்ளலார் எழுதும்போது எப்படி எழுதியிருப்பார், இதை என்ன அனுபவிச்சு என்ன சுவைப்பட இதை எழுதியிருப்பார். அப்போ அவரோட இதுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம மேலும் தொடர்வோம் அடுத்தடுத்து வாரங்களில். இந்த பொருளை பற்றியே எங்கெங்கெல்லாம் பெருமான் இந்த பொருளை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த 6ஆம் திருமுறையில். நான் அங்கங்கே எடுத்து கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் அதெல்லாம் கோர்வைப்படுத்தி பாருங்கள் எந்த பொருளாக ஆகணும். ஏன்னா இந்த அருள் காரியப்பட்டால் ஒழிய இந்த பொருளை நம்ம ஆக முடியாது. வேறு எந்த அருளும் இந்த பொருளுக்கு நிகராக வராது. அதனால் அருட்பெரும் ஜோதியை நம்ம முழுமையாக நம்பி பிடிச்சாதான்
அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளை ஆட்கொண்டு அருள் செய்ய முடியும். சரிங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.